Not a work with me, but knows job about job. Father-in-law is doing seva, Kerala seva. वो आपके पिता हैं, प्रोफेशनलिस्ट का।
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குருத்தோலை ஞாயிறை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த அனைத்து உபகாரங்களுக்காகவும் நன்றியை ஏறெடுப்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்கும் பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தொடர்ந்து தாரும். எல்லா மகிமையையும் கனத்தையும் நீர் ஒருவரை ஏற்று அங்கீகரியும். இந்த ஆராதனை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக அமையட்டும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 92 பாடுவோம். ஓசன்னா பாலர் பாடும். அப்பொழுது திருச்சபையார் முன்பு வந்து குருத்தோலை ஞாயிறு சிலுவையை பெற்றுக்கொள்ளலாம். 2 பக்கத்திலிருந்து வந்து சிலுவையை பெற்றுக்கொள்ளவும். ஒவ்வொருவரும் ஒன்று மாத்திரம் எடுக்கவும் தயவு செய்து.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகில் இறங்கி வந்து தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்து மீண்டும் வர இருக்கிற தயவை எண்ணி உம்மை துதிக்கிறோம். எருசலேமில் பவனியாய் சென்ற இந்த நாளை நினைவு கூறுகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மீண்டுமாக பவனி வர வேண்டும், எங்களுடைய அலங்கோலங்களையும் அழுக்குகளையும் துடைத்தெறிய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே இந்த ஆராதனை மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசியா தீர்க்கதரிசனங்களின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஏசாயா 53 1 முதல் 5 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்பமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 89 34 வசனம் முதல் 42 வசனம் முடிய. சங்கீதம் 89 34 வசனம் முதல் 42 வசனம் முடிய. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாயம் மண்டலத்துக்கு சாட்சியைப் போல உண்மையாயிருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணின வித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர்.
அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடத்துகிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலாருக்கு நிந்தனையானான். அவன் எல்லாரும் சேர்ந்து வசிப்போம். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷப்படும்படி செய்தீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமுன்னதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களும் மகிமுன்னதாக. ஆமென். சபையார் அனைவரும் அமர்வோம். இரண்டாம் பாடம் வாசிக்கும் முன்பதாக ஞாயிறு பாடசாலை குழந்தைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். ஹோசன்னா தாவீதின் பாலருக்கு ஹோசன்னா இறையேசு நாதருக்கு வருகிறவர் எங்கள் ஆண்டவர் இயேசு, வழிவிடுங்கள் அவர் பயணத்திற்கு. ஹோசன்னா 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 ஹோசன்னா, வருகிறவர் எங்கள் ஆண்டவர் இயேசு, வழிவிடுங்கள் அவர் பயணத்திற்கு. ஒரு கூட்டம் இங்கு எழுகின்றது, விடுதலை தான் எங்கள் கோஷம் என்று. ஹோசன்னா 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 ஹோசன்னா
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2ஆம் பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை, பக்கம் 301. எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியரும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியத்துக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 94 பாடுவோம். தயாள இயேசு தேவரீர். தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்,
அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்திலே கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான பொழுது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார் என்பதே. ஜெபிப்போம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்கள். மீண்டுமாக ஒரு விசை உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் குருத்தோலை ஞாயிறை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எருசலேமில் பவனியாக வந்த வெற்றி ராஜாவின் இந்த பவனி நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியை தரட்டும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தரித்திருப்போமாக. நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு பழைய காலத்து கதை ஒன்று இப்படியாக சொல்கிறது. பொதுவாக இந்த கதை ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தது என்று நம்பப்படுகிறது. எப்படி என்றால், ஸ்பெயின் நாட்டிலே அந்த நாட்டின் ராஜா ஏதோ ஒரு மன வருத்தத்தின் அடிப்படையிலே குறிப்பிட்ட கிராமத்திற்கு வருவதை நிறுத்தி கொண்டார். பல வருடங்களுக்கு பின்பு எப்படியோ அவர் வருவதற்கு சம்மதித்து விட்டார். மன வருத்தங்களை எல்லாம் மறந்து, உங்களுடைய கிராமத்தை நான் சந்திக்க வருகிறேன் என்று ஒரு தேதி குறிப்பிடப்பட்டது. கிராமத்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராஜாதி ராஜா வருகிறார், இவரை நாம் மாண்போடு வரவேற்க வேண்டும், இவருக்கு நம்முடைய கிராமத்தின் சிறந்த பொருளை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும், இதனை பெற்று அவர் மனம் குளிர்ந்து நம்மோடு எப்பொழுதும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிராமத்தினர் கூடி திட்டமிடுகின்றனர், பேசுகின்றனர். இறுதியாக அவர்கள் வந்த முடிவு, நம்முடைய கிராமம் திராட்சை ரசத்திற்கு பெயர் போன திராட்சை ரசம், பெயர் போன கிராமம். ஆக நம்முடைய கிராமத்தின் ஒவ்வொரு நபர்களும் சுத்தமான, உயர்வான, உன்னதமான திராட்சை ரசத்தை கொண்டு வந்து அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் ஒரு பாத்திரம் வைத்திருக்கிறோம், அந்த பாத்திரத்திலே நீங்கள் விட்டு செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ராஜா நம்முடைய திராட்சை ரசத்தை ருசி பார்த்த பின்பு, இப்படியான ஒரு திராட்சை ரசத்தை இது மட்டும் அவர் ருசி பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய கிராமத்தின் மகிமையை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிராமமே ஆயத்தப்பட்டது. கிராமத்தினர்கள் தங்களை வித்தியாசமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தனர். ஐயா, ஊர் அனைவரும் ரசம் கொண்டு ஊற்றும் பொழுது நான் ஒருவன் மாத்திரம் தண்ணீர் ஊற்றினால் என்ன, அதில் கண்டுவிட போகிறார்கள். இப்படியாக அவர்கள் யோசித்து, ஒருவன் மாத்திரம் அல்ல, அந்த குறிப்பிட்ட நாளிலே
அனைவரும் தண்ணீரை ஊற்றிவிட்டு சென்று விட்டனர். ராஜாவிற்கு பரிமாற செல்லுகிறவனுக்கு அதிலே தண்ணீர் இருக்கிறது என்று தெரியாது. அவன் அந்த எல்லாம் முடிந்த பின்பதாக ராஜாவினிடத்திலே தன்னுடைய ஊரின் ரசத்தை குறித்து மிகவும் பெருமையாக பேசுகிறான். ஐயா, இந்த சுற்று வட்டாரத்தில் எங்களுடைய கிராமத்தின் ரசத்தை போல, திராட்சை ரசத்தை போல எங்குமே நீங்கள் ருசி பார்த்திருக்க முடியாது. இதோ எங்களுடைய கிராமத்தின் உச்சிதமான பதார்த்தங்களில் ஒன்றாகிய இந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்து ராஜாவிற்கு அதனை அர்ப்பணம் செய்கிறான். ராஜா அதனை குடித்து பார்த்துவிட்டு முகம் சுளித்து விட்டார். ஐயா, நீ ரசம் என்று சொன்னாயே, இது வெறும் தண்ணீர் அல்லவா இருக்கிறது. ராஜா இந்த மக்களோடு சமாதானம் பெறுவதற்கு பதிலாக இவர்களோடு மீண்டும் விரோதம் பெற்றுவிட்டு சென்றார் என்று அந்த கதை இப்படியாக முடிவு பெறுகிறது. ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் சமாதானம் செய்வதற்காக கழுதையின் மீது சவாரி செய்து நம்முடைய கிராமத்தை நோக்கி, என்னுடைய வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், என்னை சமாதானம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய நடத்தைகள், ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் அவர் என்னிடத்தில் சமாதானம் செய்யாதபடிக்கு யுத்தத்திற்காகவே வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், இந்த நாளிலே உங்களையும் என்னையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது கடமையாக காணப்படுகிறது. அவர் என்றைக்கும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சமாதானம் செய்து உங்களையும் என்னையும் பிரித்து கொண்டிருக்கும் பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்ப்பதற்காக வந்தவர். ஆனால் பாவம் என்கிற இந்த நடுச்சுவர், பிரிவினையின் சுவர், உங்களையும் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவையும் இன்றைக்கும் பிரித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எனக்கு பாவத்தின் மீது உண்டான ஆசை இன்னும் என்னை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே ஆகவே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்ல விரும்புவது, நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய உச்சிதமான அர்ப்பணிப்பை எனக்கு தர இருக்கிறாயா? அல்லது ஊராரை போல தண்ணீரையே அவருக்கு கொடுத்து மீண்டுமாக அவரை ஏமாற்ற இருக்கிறோமா என்கிற சிந்தனையோடு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். குருத்தோலை ஞாயிறின் சம்பவங்கள் நம் அனைவரும் நன்கு அறிந்தது. ஆக இந்த சம்பவங்களை மீண்டுமாக சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. இந்த சம்பவங்களிலிருந்து ஒரு சில காரியங்கள், குறிப்பாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்வதற்கு விரும்புகிறேன். 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆண்டவர் பவனியாக எருசலேம் நகரத்திற்குள் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறதான முதல் கட்டளை, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். ஐயா, போ என்பது அவருடைய கட்டளை. ஐயா, நான் செல்ல வேண்டும். எங்கே செல்ல வேண்டும்? எனக்கு எதிராக இருக்கிற கிராமம். ஒருவேளை அந்த கிராமம் என்னோடு சமாதானமாக இல்லை, அந்த கிராமம் எனக்கு எதிராகவே என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகளுக்கு விரோதம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாத ஒரு கிராமம், கிறிஸ்துவுக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு அரவணைப்பு கிடையாது, கிறிஸ்துவுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது, கிறிஸ்துவுக்கென்று எந்த அர்ப்பணிப்பும் இல்லாத ஒரு கிராமம், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத மக்கள் இருக்கின்றதான கிராமம். ஆனால் கிறிஸ்துவின் கட்டளை இந்த குருத்தோலை ஞாயிறிலே உங்களுக்கும் எனக்கும் என்னவென்றால், ஐயா, அந்த கிராமத்திற்கும் நீங்கள் போக வேண்டும். எந்த எல்லையும் விடுபட்டு விடக்கூடாது. எல்லா எல்லைகளுக்கும் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அந்த கிராமத்திலே சென்று நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவானவரே அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஆனால் என்னுடைய கட்டளை என்ன? நான் கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய அருகாமையில் இருக்கிற மக்களை சந்திப்பதற்காக கடந்து செல்ல வேண்டும். என்னுடைய அருகாமையில் கிறிஸ்துவை கண்டுகொள்ளாத, தெரிந்து கொள்ளாத ஏராளமான மக்கள் இன்றும் மடிந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களை சந்திப்பதற்காக நான் கடந்து செல்ல வேண்டும் என்கிறதான கட்டளையை இந்த குருத்தோலை ஞாயிறு முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறது. 2வதாக ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்? டிஸ்கவர் the what the need is. டிஸ்கவர் what the need is. அங்கு என்ன தேவை என்பதை நீ கண்டுபிடி. அந்த கிராமத்திற்கு சென்று அந்த மக்களுடைய தேவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கு செல்வாய் என்றால் அங்கே கட்டப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை நீ காணக்கூடும். ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. ஐயா, அது அதனுடைய தேவை விடுவிக்கப்பட வேண்டும். ஐயா, கட்டப்பட்ட எல்லா சூழ்நிலைகள், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நிதி சுமையினால் கட்டப்பட்டவர்கள் அநேகர், மற்றும் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களினால் கட்டப்பட்டு வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர், இன்னும் பலவிதமான மன வருத்தங்களினால் குடும்பங்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டப்பட்ட மனிதர்கள் அநேகர்.
குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குள்ளாக சந்தோஷம் இல்லை. மனிதன் ஒவ்வொருவனும் நடைப்பிணமாகவே கடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் பெற்றிருக்கிற கட்டளை, ஐயா போவது மாத்திரமல்ல, அங்கு என்ன தேவை என்பதை நீ உணர்ந்து பார். அந்த மனிதர்கள் கட்டப்பட்டு சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக இங்கும் அங்குமாக அல்லல் தட்டி கொண்டிருக்கின்றனர், இங்கும் அங்குமாக போராடி கொண்டிருக்கின்றனர். யார் என்னை விடுவிக்க கூடும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஐயா, நீ கடந்து செல்வாயா? அவருடைய தேவையை நீ உணர்ந்து பார்ப்பாயா? நம்முடைய இந்திய தேசம் மிக பரந்த தேசம். தென்னகத்திலிருந்து இந்த வடபகுதிகளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வடபகுதிகளை தென்னகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவை நிறைந்த ஒரு தேசமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு தேசம். இந்த சித்தரிக்கப்பட்ட தேசத்திலே நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டு இந்த சித்தரிக்கப்பட்ட தேவையை அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் நான் மாத்திரம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இன்றைக்கு சம்பந்தம் இல்லையோ என்று சந்தேகிக்க சொல்லுகிறது. ஐயா, தேவை நிறைந்த மக்கள் என்னுடைய வீட்டிற்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரு காலனியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த காலனியில் இருக்கிற மனிதர்கள் யார் என்பது எனக்கு இன்னும் தெரியாது. என்னுடைய சொசைட்டியில் இருக்கிற மனிதர்கள் யார் என்பது இன்னும் எனக்கு தெரியாது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஐயா, உலகம் முழுவதும் தேவையினால் நிறைந்திருக்கிறது. டெல்லி பட்டணம் மட்டுமல்ல, அங்கும் இங்குமாக சுற்றி பார்ப்போம் என்றால் தேவை நிறைந்த மனித குலம் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளை என்ன? தேவையை கண்டுபிடி. அதற்கு பின்பதாக மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் சொல்வீர்கள் என்றால் அதை வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஐயா, அது கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை நீ விடுவிக்க வேண்டும். ஐயா, பல்வேறு காரியங்களிலே கட்டப்பட்டு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்கு நீதான் விடுதலையை கொண்டு வர வேண்டும். நான் இன்றைக்கு வெற்றி பவனி செல்ல இருக்கிறேன். இந்த மனித குலத்திற்காக வந்தேன், மனிதனை மீட்டெடுப்பதற்காக வந்தேன், மனிதனுடைய சந்தோஷத்திற்காக வந்தேன், மனிதனுடைய சமாதானத்திற்காக வந்தேன். மனிதன் கட்டப்பட்ட மனிதன் விடுவிக்கப்பட்டு தேவனோடு ஆராதிக்க வைப்பதற்காக நான் வந்தேன். ஆனால் நான் அவன் கட்டப்பட்டவனாகவே விட்டுவிட்டு செல்லவில்லை. இந்த மீதியின் மிஞ்சி இருக்கிற பணிகள் உங்களுடைய என்னுடைய கையிலே அவர் விட்டுவிட்டு சென்று விடுகிறார். ஐயா, நீ கடந்து செல், தேவையை உணர்ந்து பார். கட்டப்பட்டிருப்பார்கள் என்றால் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக உன்னால் முடிந்ததை நீ செய்துவிடு. அதற்கான உத்திகளை முதலாவது இரண்டாவது வசனங்களிலே அவர் சொல்லிவிட்டார். நீ எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அந்த ஓனரிடத்திலே சம்பாஷிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது இயேசுவானவர் நம்மை நிராகரதியாக விட்டுவிட்டு செல்லவில்லை. எல்லாவற்றையும் உங்களுடைய என்னுடைய கையிலேயும் கொடுத்துவிட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களிடத்திலே நான் கூடவே இருக்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடந்து சென்றிருக்கிறார். ஆனால் நானோ தலைமுறை கிறிஸ்தவனாக ஆலயத்திலே ஆராதிப்பதும் மற்றும் என்னுடைய குடும்பங்களிலே ஆராதிப்பதும், ஆனால் சமுதாயத்தை கண்டால் சமுதாயத்தின் தேவைகளுக்கு கண்களை மறைத்துக் கொள்கிறவனுமாக இருப்பேன் என்றால் தேவன் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேள்வி கேட்கிறார். மனிதா, உன்னை இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக படைத்தேனே, நீ குருத்தோலை ஞாயிறுகளை மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஞாயிறு, கிறிஸ்துமஸ் தினம், இன்னும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் நீ சிறப்பாக ஆசரித்தாய். ஆனால் இந்த உலகம் கட்டுப்பட்டு இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதே, அவர்களுக்காக நீயும் நானும் என்ன செய்தேன் என்கிற கேள்வியை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பதற்கு தயங்கவில்லை. நான்காவதாக, bring what the Lord desires. bring what the Lord desires. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதனை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எதை விரும்பினார்? கழுதையையும் கழுதை குட்டியையும் தேவன் விரும்பினார். அதை நீங்கள் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. திருச்சபையை நாம் எடுத்துக்கொள்வோம். திருச்சபையிலும் ஆண்டவர் விரும்பவில்லை, ஆனால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது எனக்கு விருப்பம். இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடத்தில் கேட்கவில்லை, ஆனால் நான் விரும்புகிறேன் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று. ஆகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய ஆராதனையை விரும்புகிறாரா? கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். உபவாச ஜெபம் ஆண்டவர் விரும்பவில்லை, நான் விரும்புகிறேன், ஆகவே செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா, ஆண்டவர் விரும்புவது என்ன? கட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவின் அன்பு நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி நானாகவே பலவித கற்பனைகளை செய்து கொண்டு பல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கேட்கப்பட வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நான் செய்கிற காரியங்கள் கர்த்தர் விரும்புகிறதா அல்லது நான் விரும்புகிறதா? இன்னைக்கு போதுமான நாட்களிலே
போதகர் விரும்பிவிட்டார் என்று செயல்படுவது, அல்லது ஆலயம் விரும்புகிறது என்று செயல்படுகிறது, அல்லது நாங்கள் விரும்புகிறோம் என்று செயல்படுவது அனைத்து ஆலயங்களின் செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஐயா, கட்டப்பட்ட மனிதர்கள் விடுபட வேண்டும். அனுதினமும் குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அனுதினமும் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அனுதினமும் குடும்பங்கள் நசுங்கி கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதபடிக்கு கல்வி படிப்பை விட்டுவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த மனிதர்களை எல்லாம் யார் பார்க்க முடியும்? ஐயா, இந்த சமுதாயத்தை கண்ணோக்கி பார்ப்பது, இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வந்து விடுவது, திறப்பிலே நிற்பது, அதுதான் கிறிஸ்து இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? ஒருவேளை தேவன் எப்படி விரும்புவார் என்றால், வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் சொல்லுவேன் என்றால், ஆபிராமை கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஆபிராம், அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றக்கூடியவர் கர்த்தர். இன்னைக்கு நிறைய நேரங்களில், ஐயா, அவன் குடிகாரன், அவன் விபச்சாரி, அவன் பொய், அவன் பொல்லாதவன், நாம் ஒவ்வொருவரையும் லேபிள் கட்டி மாட்டி விட்டு அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் குடிகாரனாகவோ விபச்சாரியாகவோ மற்றும் எந்த ஒரு மனிதனாகவோ அவர் பார்ப்பதில்லை. மனிதனை மனிதனாக மாத்திரமே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தான் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமான பாக்ஸில் அடைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தேவனுக்கு தேவை. ஆபிராமை தேவனிடத்தில் கொண்டு வருவோம் என்றால், நான் அந்த மனிதனை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவனை மாற்றுவது தேவனுடைய கடமை. ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றி விசுவாசத்தின் தந்தையாக மாற்றி விடுவார். யாக்கோபை நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். அவன் எத்தன் என்று விட்டு விடாதீர்கள். அவன் இந்த சமுதாயத்திற்கு எத்தன், இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாதவன், குடும்பத்திற்கு தோல்வியை கொண்டு வந்தவன். ஆனால் தேவனிடத்தில் அந்த யாக்கோபை கொண்டு வருவோம் என்றால், அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி முழு சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு சமுதாயத்தை அதிலிருந்து உருவாக்கி விடுவார். சவுல், தர்சு பட்டணத்தின் சவுல், திருச்சபைகளை கொள்ளையடிக்கிறவன், திருச்சபைகளை நிர்மூலம் பண்ணுகிறவன் என்று அவனை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அந்த சவுலை என்னிடத்தில் கொண்டு வருவீர்கள் என்றால், அவனை பவுலாக மாற்றி வேதாகமத்தின் அநேக புத்தகங்களையே எழுத வைத்தது மட்டுமல்ல, அநேக திருச்சபைகளை நிறுவ வைத்து விடுவார். ஐயா, எவரும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. சீமோன், அவன் மிகவும் மோசமாக செயல்பட்டவன், ஆண்டவரையே மறுதலித்தவன். அப்படியாக அவனை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அந்த சீமோனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவீர்கள் என்றால், அவனை பேதுருவாக மாற்றி திருச்சபையின் முதல் பிஷப்பாக மாற்றி விடுவார். நம்முடைய சமுதாயத்திலும் அநேக சம்பவங்களை நான் சொல்ல முடியும். சாது சுந்தர் சிங் வேத புத்தகத்தை கிழித்து எறிந்தவர் தான். அவரை சுந்தரை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது, இந்தியா மட்டுமல்ல திபெத் மட்டுமாக சென்று சுவிசேஷ தீயை பரப்பிவிட்ட ஒரு சுவிசேஷகனாக மாற்றிவிட்டார். நம்மிலும் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பாவ சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றவில்லையா? இந்த சமுதாயம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புவதை நான் செய்வோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஒரு கழுதையை குறித்து ஒரு கதையை சொல்லுவார்கள். ஆண்டவரை சுமந்து சென்ற கழுதை. இந்த கழுதை ஆண்டவரை சுமந்து சென்று விட்டது. அந்த வாரம் முழுவதும் அதற்கு மனதிலே அமைதி இல்லை. இந்த மனிதனுக்கு ஏன் இத்தனை வரவேற்பு? இந்த மனிதனுக்கு முன்பதாக ஏன் இத்தனை கோஷங்கள்? அப்பொழுதுதான் இதற்கு நினைவு வருகிறது. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, வருகிறவரான மேசியா என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டதே. இந்த வார்த்தையை நான் எப்பொழுதோ கேட்டிருக்கிறேனே என்று சொல்லி அந்த கழுதை யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அதற்கு ஞாபகம் வருகிறது, மரியாள் யோசேப்பு குடிமளிப்பு எழுத செல்லும் பொழுது தன்னுடைய தாயோடு சேர்ந்து இந்த கழுதையும் சென்றதாம் பெத்லகேம் நகருக்கு. மரியாள் இந்த குட்டியினுடைய தாயின் மீது அமர்ந்துதான் எருசலேம் நகரத்திற்கு சென்றார்களாம். அங்கே செல்லும் பொழுது மேசியாவை குறித்து பேசியப்பட்ட வார்த்தைகள் இந்த கழுதை குட்டிக்கு இன்றைக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஓ, இவர்தான் மேசியாவாக இருக்கக்கூடுமா? மேசியா என்றால் இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கக்கூடிய பரிசுத்தமான மனிதராகிவிட்டதே. இந்த பரிசுத்த மனிதரையா என்னுடைய அசுத்தமான உடலிலே சுமந்து விட்டேன்? ஐயோ, நான் அவருக்கு எத்தனையோ பணிகளை செய்திருக்க வேண்டும், எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவரை சுமக்கும் பாக்கியம் பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இனிமேல் எந்த ஒரு அசுத்த மனிதனும் எந்த ஒரு அசுத்த காரியங்களும்
என் மீது செயல்பட்டு விடக்கூடாது, என்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தின் மதில் மீது சென்று வேகமாக ஓடி முட்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாம். இது ஒரு சரித்திர கதை. திருச்சபையே, 5 அறிவு படைத்த ஒரு மிருகம், பரிசுத்தமானவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார், இனிமேல் அசுத்தங்களோ வேறு எதுவுமோ என்னில் தொட விடமாட்டேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கும் என்றால், நாம் அனைவரும் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களாக, அநேகம் அறிவுகளையும் ஞானங்களையும் பெற்றவர்களாக இந்த கிறிஸ்துவுக்காக எதனை அர்ப்பணிக்க விரும்புகிறோம்? கர்த்தர் விரும்புகிறதை கொண்டு வாருங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நேரத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 7ஆவது தேதி முதல், அதாவது ஏப்ரல் முதல் ஞாயிறு முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். அதாவது தமிழ் ஆராதனை 9:45 அல்ல, 9:35 அதாவது 9:30 என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆரம்பமாகும். தயவு செய்து திருச்சபையார் நேரத்தை கருத்தில் கொண்டு ஆராதனைக்கு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். மார்ச் 31 நிதி சம்பந்தமான அனைத்து கணக்குகளும் முடிவடைகிறதான சமயம். உங்களுடைய பாக்கி அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது சந்தா தொகை பாக்கி இருக்கும் என்றால் தயவு செய்து அலுவலகத்திலே செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளவும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 10ஆவது தேதி 11ஆவது தேதி ரம்ஜானை முன்னிட்டு விடுமுறை இருக்கும். ஆகவே 10ஆவது தேதி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை முழு இரவு ஜெபம் ஆலயத்திலே நடைபெறும். தயவு செய்து திருச்சபையார் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளில் பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு டெல்லி பட்டணத்தின் யுனைடெட் பாம் சண்டே ப்ரொசஷன் கரோல்பாக் மார்த்தோமா சர்ச்சில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு தீசஜாரி சென்ட் ஸ்டீஃபன்ஸ் ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்கிறதான கிரைஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் மட்டுமாக இந்த ப்ரொசஷன் செல்லும். அதிலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் சென்று பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஹோலி வீக் சர்வீஸ், அதாவது திங்கள் முதல் புதன்கிழமை கம்பைன்ட் ஆங்கில சர்வீஸ் நடைபெறும். விரும்புகிறவர்கள் வந்து பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்கிறேன். முதலாவதாக தமிழில் நடைபெறும் என்று சொன்னேன். இது இந்த முறை கம்பைன்டு ஒர்ஷிப்பாக ஆங்கிலத்தில் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். மாண்டி தர்ஸ்டே பெரிய வியாழன் ஆராதனை மாலை 6:30 மணிக்கு ஃபீட் வாஷிங், லவ் ஃபீஸ்ட் மற்றும் நம்முடைய ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், இந்த 3 ஆராதனைகளாக நடைபெறும். தயவு செய்து வந்து பங்கு பெறவும். பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். தயவு செய்து 8 மணிக்கு வந்து சேரும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஈஸ்டர் விஜில் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். அன்றைக்கு ஞான ஸ்நானமும் 4 மணிக்கு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்டர் சன்ரைஸ் சர்வீஸ் காலை 5:30 ஈஸ்டர் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 9:45 நடைபெறும். ஈஸ்டர் ஆராதனைக்காக வழக்கம் போல முட்டை அவித்து கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த முட்டையில் நீங்கள் எதுவும் டெக்கரேஷன் பண்ண வேண்டாம். ஏனென்றால் கடந்த முறையும் சொன்னேன், அந்த முட்டை தோலை உரிக்கும் பொழுது அதனுடைய இங்க் அனைத்து முட்டைகளிலே படுகிறது. ஆக எந்த விதமான டெக்கரேஷனும் இல்லாதபடிக்கு தயவு செய்து அதனை அவித்து மாத்திரம் கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். செல்ஃப் டினைல் ஆஃபரிங் கவர்ஸ் உங்களுடைய பெஞ்சஸில் வைக்கப்பட்டுள்ளது. சுயவெறுப்பு காணிக்கை கவர், அதனை எடுத்து செல்லுங்கள். ஈஸ்டர் அன்றைக்கு சுயவெறுப்பு காணிக்கை கவர் படைக்கப்படும். சனிக்கிழமை பேஷன் சாட்டர்டே அன்று டயசிஸ்
ஆஃப் டே ஆஃப் ப்ரேயர் அனுசரிக்கப்படும் ஆலயத்திலே பாரிஸ் ஹாலில் வைத்து விருப்பமுள்ளவர்கள் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே முதல் முறையாக நீங்கள் நம்முடைய திருச்சபையில் வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshipping with us for the very first time, please rise up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். Thank you. God bless you. இந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக யெகோவா ஏலேயும் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் என்று சொல்லி நாம் பாடி ஆசீர்வதிக்கலாம். இங்கு இருப்பீர்கள் என்றால் தங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மாத்திரம் போதும், உம்முடைய சமாதானத்தை இவர்களுடைய உள்ளங்களிலே தாரும். நீர் மாத்திரமே இவர்களுக்கு போதுமானவராக இரும். இந்த புதிய வருடத்தை உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எல்லா கிருபையையும் கொடுத்து உமக்குள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். தாங்கள் பணி செய்யும் இடம், தன்னுடைய குடும்பம், சமுதாயம் மற்றும் திருச்சபைகளுக்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து ஜீவிக்க தேவன் கிருபை தாரும். உள்ளத்தின் வேண்டுதல்கள் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றிப்பட கொடுக்கட்டும். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். மன்றாட்டு ஜெபம். நாம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நான் ஜெப குறிப்பை வாசித்த பின்பாக மறுமொழியாக எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று கூறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் இம்மனு குலத்திற்காகவும் நம்மை சார்ந்திருக்கும் உயிரினங்களுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையில் நடக்கும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் யுத்தத்தினால் விதவைகள் அல்லது அனாதைகளாக்கப்பட்ட அனைத்து துன்பப்படுபவர்களுடன் திருச்சபைகளும் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நிற்கவும் சமாதானம் செய்யவும் அங்கு போர் நிறுத்தம் ஏற்படவும் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இரக்கமும் தயவும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாட்டிற்காக உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் தேசத்தில் நடந்து வரும் விவசாயிகளின் போராட்டம், குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை உமது சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். மேலும் நாட்டின் எல்லைகளில் சமாதானம் நிலவும், வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக மணிப்பூரில் அமைதி நிலவும் வேண்டுகிறோம். மத்திய இந்தியாவில் காணப்படும் நக்சல்வாதம், மாவோயிசம் போன்றவைகள் முடிவுக்கு வரவும், மேலும் நாட்டில் காணப்படும் வன்முறைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு நிலையான சமாதானம் நிலவ ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இந்த ஆண்டில் நடக்கவிருக்கும் பொது தேர்தலுக்காகவும்
நமது நாட்டின் மக்கள் ஆயத்தப்படவும் சுதந்திரமான நிலையான வலுவான ஜனநாயக நல்ல ஆட்சி அமைய வழி காண்பிக்கவும் கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது நாட்டில் எங்கள் திருச்சபைகள் கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் வேரூன்றவும் திருச்சபைகளுக்கு உள்ளாக காணப்படும் பல்வேறு சவால்கள், நிதி சுமைகள், நிலம் சம்பந்தப்பட்ட ஏராளமான நெருக்கடிகள் இவைகளெல்லாம் சுமூகமாய் முடிவுக்கு வரவும் திருச்சபைகள் பணியில் இடைவிடாது உழைக்கவும் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது குடியரசுத் தலைவர் மேதகு திரௌபதி முர்மு, நமது பிரதமர் மேதகு நரேந்திர மோடி, நமது இந்திய குடியரசின் தலைமை நீதிபதி மேதகு தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட், டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உமது நாணத்தை தாரும். மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் புரியும். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காகவும் விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் இவைகள் அனைத்திலும் உம்மில் பலப்படுத்தப்படவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உறுதியாய் நிலை நிற்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்தியன் திருச்சபையின் பிரதம பேராயர் ரூபன் மார்க், மார்த்தம்ம திருச்சபையின் தலைவர் தியோடசிஸ், எங்கள் பிஷப் பால் ஸ்வரூப், எங்கள் போதர் ரெவரன் மனுதப், ரெவரன் ரத்னராஜ், ஃபாதர் ஜெய்க்மர் மற்றும் அனைத்து லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை பாடகர் குழு இவர்கள் எல்லாருக்கும் உமது திவ்ய ஆவியை அருளி வழிநடத்தவும் இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை அருள்வீராக. கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. கர்த்தாவே துன்பப்படுபவர்கள், ஏழைகள் மற்றும் பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் இருப்பவர்கள் யாவருக்கும் அவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசம் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் அனைவருக்கும் தயவையும் கிருபையும் நன்மையும் தருவீராக. மற்றும் மறைந்த சந்திரபால் அங்கள் குடும்பத்திற்காகவும் அவரை இழந்து தவிக்கும் உறவினர்களுக்காகவும் திருச்சபையாருக்காகவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் எங்கள் திருச்சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கிருபாசன தண்டையில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையைச் சேர்ந்த மார்டலி, ஷெரின் குக், சார்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மீனு சர்மா, மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், வன்சுவாமி, செரி ஹிட்டர், மீனு பீட்டர்சன், பால் அல்வினா தாமஸ், எல்லா ஆர் சண்டி அண்ட் அனுப் பன்சன் இவர்கள் எல்லாருக்கும் உமது வல்லமையான கிரியையால் அற்புத சுகத்தை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபை நிமித்தம் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. நாம் அனைவரும் சேர்ந்து இதை வாசிப்போம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆமீன். பாவ அறிக்கை பாகம் 17. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே,
உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நாம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 41 ஓசன்னா பாடுவோம். தேவைப்பட்டால் கீர்த்தனை 40 பவனி செல்கிறார் ராஜா பாடுவோம். உன்னதத்திலே தாவீது மைந்தனே
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ ஊழியங்களுக்காக அர்ப்பணிப்போமாக. சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீரே. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினே. அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். நம்முடைய பாவங்களை தனது சரீரத்தில் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையை முறித்து போட்டதற்காக கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம்.
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசவும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் அது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்னென்றைக்கும் ஆராதிக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரே நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருந்து ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதமாக பாமாலை 93 சிலுவை கொடி முன் செல்ல பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.